ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். அதாவது மகாலட்சுமி அருள் பெற தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழிமுறையை நம்ம பின்பற்றி வந்தால் நம்ம வாழ்க்கையில் செல்வம், அமைதி, சந்தோஷம் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்க்கும். சரிங்க, அப்போது தீபம் அப்படின்னா நம்ம நார்மலாகவே எல்லாருமே வீட்டில் ஏற்ற வேண்டியது தானே. அப்படின்னா அதற்குன்னு ஒரு சில முக்கியத்துவம் இருக்குது. தீபம் எதுக்காக நம்ம ஏற்றுறோம், தீபம்னா என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். தீபம் அப்படின்னா ஒளியின் சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளி அப்படின்னா தெய்வீக சக்தி. தீபம் ஏற்றுவதனால நம்ம மனசையும் வீட்டையும் ஒளிமயமாக்கும். மகாலட்சுமி தேவிக்கு தீபம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்கிறாங்க. தீபம் ஏற்றும் போது தேவியோட சக்தி வீட்டில் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தீபத்தோட முக்கியத்துவம். ஸோ தீபம் நம்ம வீட்டில் ஏற்றுறதுனால மகாலட்சுமி தேவிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, இப்போ நம்ம தீபத்தோடைய முக்கியத்துவத்தை பார்த்துட்டோம். தீபம் எப்போ வேணாலும் ஏற்றிக்கலாமா அப்படின்னா கிடையாது. அதுக்குன்னு ஒரு சில நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் ஏற்றும் போது தான் மகாலட்சுமியோட அருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த நேரம், எப்போ நம்ம ஏற்றணும் அப்படின்னு பார்த்தோன்னா, தினமும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லக்கூடிய 3 மணிலேருந்து காலையில் 6 மணிக்குள்ளே நம்ம இந்த விளக்கை ஏற்றிடணும். 6 மணின்றது கூட லேட்டு தான். 5:30 மணிக்குள்ளே நம்ம இந்த விளக்கு ஏற்றணுன்னா ரொம்ப நல்லது. காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு ஏற்றணும். மாலை வேளையில் பார்த்தீங்கன்னா சூரிய அஸ்தம நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சூரியன் மறையனுடைய அந்த நேரத்தில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இந்த நாளில் தீபம் ஏற்றுனா மகாலட்சுமியோட அருள் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, முதல்ல தீபத்தோட முக்கியத்துவத்தை பார்த்தோம். அடுத்தது தீபம் எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போது எந்த எண்ணெயில் எந்த திசையில் ஏற்றணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெய் இருக்குது. ஆனால் முக்கியமாக செல்வம் பெருகணும் அப்படின்னா நெய் பயன்படுத்தி நம்ம தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா குங்குமப்பூ சேர்த்த மாதிரி எண்ணெயை ஏற்றலாம். இல்லையா, இதெல்லாம் இல்லைங்க என்கிட்ட நல்லெண்ணெய் இருக்குது அப்படின்னா தாராளமாக நல்லெண்ணெய் வச்சும் ஏற்றலாம். ஆனால் நம்ம நெய் உபயோகப்படுத்தும் போது அது ரொம்பவே நல்லது. சரி, தீபம் எந்த திசையை பார்த்து ஏற்றணும் அப்படின்னா, தீபம் ஏற்றும் போது கிழக்கு, அப்படி இல்லைன்னா வடக்கு திசையை பார்த்து தாங்க ஏற்றணும். இப்படி நம்ம ஏற்றும் போது அது நம்மளுக்கு நேர்மறை ஆற்றலை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது தீபத்தோட முக்கியத்துவம் பார்த்தோம், எந்த நேரம்னு பார்த்தோம், என்ன திசைன்னு பார்த்தோம். சரி, இப்போது நம்ம தீபத்தோடைய எண்ணிக்கையை பார்க்கலாம். எத்தனை தீபம் தாங்க வீட்டில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தோன்னா, வெள்ளிக்கிழமை அப்படின்ற பட்சத்தில் 2 தீபம், அப்படி இல்லைன்னா 5 தீபம் தாராளமாக ஏற்றலாம். பொதுவாகவே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும், அது ஒன்று ஏற்றிப்போம். அது இல்லாமல் அது கூட ஒரு அகல் விளக்கு நீங்கள் ஏற்றி வரும்போது அது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமையில் 2 அப்படி இல்லைன்னா 5 தீபம் வரைக்கும் நீங்கள் ஏற்றிக்கலாம். தீபம் ஏற்றும் போது ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்ற ஒரு மந்திரத்தை நம்ம சொன்னோன்னா அது ரொம்ப நல்லது. அதை சொல்லிக்கிட்டே நீங்கள் தீபத்தை ஏற்றலாம். அதுக்கப்புறமா வேணும்னா உங்களுக்கு எந்த பாராயணம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பாராயணத்தை சொல்லலாம். ஆனால் தீபத்தை நீங்கள் ஏற்றும் போது ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏற்றுங்க. இந்த மந்திரம் சொன்னீங்கன்னா அது அந்த தீபத்தில் இருக்க ஒளி வந்து தேவியோட அருளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றினா எவ்வளோ நல்லது அப்படின்றதுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தீபம் எத்தனை ஏற்றணும், எந்த திசையை பார்த்து ஏற்றணும், எந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணலாம், எப்போ ஏற்றணும், இந்த மாதிரி நான் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வழிமுறையை நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செஞ்சு வந்து பாருங்கள். உங்களுக்கு மகாலட்சுமியோடைய அருள் உங்கள் வீட்டுக்கு தேடி வரும். மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வந்து செல்வம், சுகம், அமைதி இது எல்லாமே உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.